Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஹால் வீடியோ. அண்ட் இந்த ஹால் வீடியோ கொஞ்ச நாளாவே நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல. ஸோ ஃபைனலி ஐ எம் மேக்கிங் இட் டுடே. ஸோ இந்த ஹால் வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஜியோ ஆஸ் வெல் அஸ் 2 குர்த்திஸ் நான் வந்து லூலு மாலில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லூலு மாலில் லூலு செலிப்ரேஷன் வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே நான் எப்போவுமே வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ, நம்ம இதுக்கு போய் எதுவும் வாங்காமல் வரப்போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் அந்த வெளியே கிராஸ் பண்ணி போவேன், பட் எப்போவுமே வாங்க மாட்டேன். பட் அன்னைக்கு என்னமோ தோணுச்சு, சரி போய் பார்க்கலாம், என்ன அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்துட போகுதுன்னு சொல்லி பார்த்தப்போ எனக்கு என்னமோ கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுளாக தெரிஞ்சது. எனக்கு பிடிச்ச 2 குர்த்திஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் இந்த ஹால் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ 1 by 1 நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி பார்க்க போகிறது இந்த ஒரு அவுட்ஃபிட் தான் என்னுடைய ஃபேவரட் இந்த ஹால் வீடியோவில். இந்த ஹால் வீடியோன்னு சொல்கிறத விட என்னுடைய ஃபேவரட் அவுட்ஃபிட் இது தான். நான் இதை ஆல்ரெடி வேர் பண்ணியிருக்கிறேன். இதோட ஃபோட்டோ வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்டட் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை அயர்ன் பண்ண கொடுத்தப்போ அந்த அம்மா சொன்னாங்க, உள்ளி அது என்னன்னா ஐயோ வெங்காயம் வெங்காய தோல் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த அளவுக்கு லைட்டாக ஒரு மெட்டீரியல். எஸ், இதுதான் அவங்க வெங்காய தோல் மாதிரி இருக்குது, அவ்வளோ லைட்டாக இருக்குது அப்படின்னாங்க அயர்ன் பண்ண முடியல. ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸோடைய ஒரு பிராண்ட். நீங்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் போகிறீங்கன்னா மோஸ்ட்லி குர்த்திஸ் எல்லாமே இந்த பிராண்டில் தான் இருக்கும். நான் சூஸ் பண்ண சைஸ் வந்து லார்ஜ் அண்ட் இதில் 3/4 ஸ்லீவ் அண்ட் இந்த ஷேட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானுமே ஃபஸ்ட்டு நினச்சேன் இந்த ஷேட் நம்மளுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்தா பர்ஃபெக்டாக ஆச்சுங்க. நான் இதுவுமே நினச்சிருக்கேன், எந்த ஷேட்ஸ் எடுக்கிறதுக்குமே ரிக்ரெட் பண்ணாமல் எடுத்து நம்ம அதுக்கப்புறமா வேர் பண்ணி பார்க்கணும். இல்லைனா ஃபர்ஸ்ட்லேயே நான் ரொம்ப யோசிப்பேன் இந்த ஷேட் அந்த ஷேடுன்னு. இப்போ எல்லா ஷேடுமே சூப்பராக இருக்குது. ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட் வந்து இந்த போர்ஷன் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஷேடுமே கேமராவில் அந்தளவுக்கு கேப்சர் ஆகலை. பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட். நான் இந்த ப்ராடக்டோட லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் 4000 rupees. நான் பே பண்ணது 1200. 1200க்கு டெஃபினெட்லி ஒர்த். அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஃபுல் லென்த் வருது அண்ட் ட்ரெஸ்ஸோட எண்ட்லேயுமே இவ்வளோ ஒர்க் இருக்குங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒர்க்கு தான் இந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, மை ஃபேவரெட். ஸோ இது வந்து ஜாக்கெட் மாதிரி சொல்லிக்கலாம். இது கூட வேர் பண்ணுறதுக்கு இன்னர்ஸில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெஸ்டிவ் வைவ்லன்னா மேரேஜுக்குலாம் அட்டென்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. நான் ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனில் தான் வேர் பண்ணேன். ஸோ இது ஸ்லீவ்லெஸ், சேம் பிராண்ட் சேம் சைஸ் அண்ட் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ். ஸோ இது நம்ம இது ரெண்டையும் வேர் பண்ணால் ஒரு எத்னிக் வேர் லுக் வரும். ஃபார் இது ரெண்டையும் வேர் பண்ண முடியல வேறு லுக் வருது. இதை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக வேர் பண்ணி ஒரு டெனிம் ஜாக்கெட் மாதிரி வேர் பண்ணிங்கன்னா இண்டோ வெஸ்டர்ன் லுக் வரும். நான் இன்னும் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ டெஃபினெட்லி அந்த மாதிரி லுக் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். ஃபாலோட் பை அஜியோவில் வாங்கின ப்ராடக்ட்ஸே பார்த்துடலாம். ஒரு துப்பட்டா. எஸ், இப்படி இருக்கு. நான் மோஸ்ட்லி ரெட் கலரில் வாங்க மாட்டேன், பட் நான் எதிர்பார்த்த ரெட் இது இல்லை. பட் ஓகே, என்ன பண்ண முடியும், வந்தாச்சு. ஸோ அதனால் ஐ அக்செப்டட். ஈவன் ப்ரைஸ் வைஸ்மே இது ரீசனபிள் தான். எம்ஆர்பி ப்ரைஸ் ஐ கெஸ் இதோடது 499, பட் 70% ஆஃபரில் வாங்கினேன். ஸோ அந்த வகையில் இட் இஸ் ஓகே. சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இப்படி ஒரு பார்டர், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் இருக்குது. அண்ட் எண்டில் இந்த மாதிரி நாட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து. ஒன்லி ஒன் திங் விச் ஐ ரிக்ரெட் என்னென்னா ஷேட். அகெயின் நான் இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பேன், ஷேட்ஸ் பற்றி ரொம்ப யோசிக்க போகிறதில்ல. பட் என்னென்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. வெயிலெல்லாம் வேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தான் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, என்ன கலர்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி ஓகே. நான் இப்போ வேர் பண்ணியிருக்குமே ரெட்டு தான், பட் அந்த ரெட்டுக்கும் இந்த ரெட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும்தான் யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் ஃபைன்.
ஏதாவது லைட் ஷேட் வேர் பண்ணிவிட்டு இதை வேர் பண்ண வேண்டியது. இதே மாதிரி ரொம்ப துப்பட்டாஸ் இருந்தது. ஸோ டு ஸ்டார்ட் வித் நான் இதை வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் மற்ற ஷேட்ஸ்லலாம் வாங்கி நம்மளே ஒரு செட் மாதிரி க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஃப்யூச்சர் கெட் ரெடி வித் மீ வீடியோஸ், இல்லைனா அவுட்ஃபிட் ஆஃப் த டே, இல்லைனா ப்ளாக்ஸ் இதுலையா நீங்கள் பார்ப்பீங்க. லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹாவ் இன் மைண்ட். ஸோ ஒன் பை ஒன் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வாங்கினதுக்கு மேட்சிங்காக இந்த ஒரு பேண்ட் ஆர்டர் பண்ணேன். இதுவும் அஜியோவில் வாங்கினது தான். சைஸ் இதுலேயும் நான் லார்ஜ் தான் எடுத்தேன். அண்ட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இந்த ஷிம்மர், இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெடிமேடில் இந்த மாதிரி நல்ல ஒரு பேரல் பேண்ட்ஸ் கிடைக்குதுன்னா ஆனஸ்ட்லி ரொம்ப நல்லா இருக்குது. நான் இது எத்தனிக் பாட்டம்ஸ் கேட்டகரியில் போய் அஜியோவில் பார்த்தேன். முடிஞ்சால் எல்லா ப்ராடக்ட்ஸோடது ஆன்லைனில் வாங்கின 4 ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் பிடிச்சிருக்குன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஒரு பேண்ட்ஸில் பேக்கில் எலாஸ்டிக் இருக்குது, ஸோ அதனால கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் டேக் இருக்குது. இதோட ப்ரைஸ் $599. அகைன் நான் இதுக்கு எவ்வளோ பே பண்ணேன்னு தெரியல, அரௌண்ட் 300 பே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 50% ஆஃபர் தான் கிடைச்சிது. மோஸ்ட்லி இந்த பேண்ட்ஸ் வந்து ஆஃபரில் இருக்காது. தட் டைம் இட் வாஸ் இன் 50%. ஸோ இமீடியட்லி ஐ ஆர்டர்ட் இட். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் இதில் பாக்கெட் இருக்குது. அண்ட் ஒரு சைடு மட்டும் இல்லை, 2 சைட்லையுமே பாக்கெட்ஸ் இருக்குது. அது பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரி ஷேடில் தான் அந்த துப்பட்டா வரும்னு சொல்லிட்டு, ஸோ தட் நம்ம மேட்ச் பண்ணி வேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் அது கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. பிகாஸ் இது மோர் ஓவர் மெரூன் ஷேடில் வருது அண்ட் இது மோர் ஓவர் டொமேட்டோ ரெட் ஷேடில் வருது. ரெட்டிலே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு ஃபார்மல் பேண்ட். ஆப்வியஸ்லி இப்போது ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபார்மல் டாப்ஸ், ஃபார்மல் ஷர்ட்ஸ் கூட வேர் பண்ணுறதுக்கு பாட்டம் வேர் எதுவுமே என்கிட்ட இல்லை சரியான முறையில். பிளாக் கலர் ஜீன்ஸ் தான் வேர் பண்ணி மேட்சப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி வாங்கினேன். நல்லா இருக்குது. பட் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னான மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிட்டர்ன் டைமுக்கு முன்னாடி நம்ம வெளியூர்லாம் போனதுனால அது கரெக்டாக செட் ஆகி வரல. பட் ஓகே, இதோட ப்ரைஸ் டேக் கூட எடுத்துட்டேன். இன்னும் வேர் பண்ணல, புதுசாக தான் இருக்குது. நீங்கள் அதாவது சைஸ் 26, 28குள்ளே இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஓகே. கொஞ்சம் ஹெவியர் சைடில் உள்ளவங்களுக்கு இது அந்த அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் வாங்கியாச்சு. வில் சி ஹவு டு ஸ்டைல் திஸ் ஒன். மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா இது கூட ஷார்ட் குர்த்திஸ் நான் இப்போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஷார்ட் குர்த்திஸோட இந்த பாட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யா, வெரி சூன் அது மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஐம் கோனா வேர் திஸ் ஒன். ப்ரைஸ் அரௌண்ட் 400 rupees இருந்திருக்கும் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த ரேஞ்சில் தான். 400க்கு ஓகே தான், நாட் பேட். மீஷோலலாம் அதை விட சீப்பராக இருக்கும். பட் மீஷோ ஆப் வந்து நான் இன்னுமே கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணுறது இல்லை. இல்லாட்டா நான் மீஷோலேருந்து எவ்வளவோ ஆர்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்லி நம்ம பார்க்க போகிறது இந்த 2 குர்த்திஸ் தான். அகெயின் இது ரெண்டுமே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். ஒரு லுக்கும் அப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி பார்க்க போகிறது இந்த ஒரு ஷேட். அகெயின் நான் இந்த டைம் ரொம்ப ஷேட்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷேட்ஸ் வேர் பண்ண மாட்டேன். பட் டுடே ஐ ஃபெல்ட் ஓகே, தட் டே ஐ மீன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்கினது தான் இது. ஒரு மாதிரி கோல்டன் ஷேட், கோல்டன் ஜரி தான் சொல்லணும். அண்ட் டார்க் ஷேட் ஆக்சுவலி. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் ஒர்க் இருக்குது. யாவி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் லூலு ஃபேஷனில் இருந்தது, சாரி லூலு செலிப்ரேஷனில் இருந்தது. அண்ட் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் அரௌண்ட் 699 rupees. ஸோ பரவாயில்லையே, 699க்கு இந்த மாதிரியான ஒரு குர்த்தி கிடைக்குதுன்னா ஒர்த்துங்க. அண்ட் 3/4 ஸ்லீவ், ஸ்லீவ்லேயும் மெண்டில் இந்த மாதிரி சேம் எம்ப்ராய்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குர்த்தியோட எண்டில் ஒரு லைன் அந்த சேம் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நானும் சரி போய் பார்த்ததுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சது போக பிடிச்சி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இதில் நான் சூஸ் பண்ண சைஸ் வந்து எக்ஸல். பிகாஸ் இது வந்து தெரியாத பிராண்டாக இருக்குது. தெரிஞ்ச பிராண்ட் இப்போ நான் அஜியோவில் வாங்குறேன்னா சைஸ் லார்ஜ் தான் எடுப்பேன். அதை அல்ட்ரு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்காது. இது கொஞ்சம் அல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது, அது நம்ம பண்ணணும். ஸோ அதெல்லாம் டெய்லர் அக்காவை போய் பார்க்க போக முச்சில் சேர்த்து கொடுத்து அவங்க எனக்கு இம்மீடியட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. சில்வர் ஷேட்ஸில் உள்ள பாட்டம் வேர் பண்ண நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான மின்டி க்ரீன். மின்டி க்ரீன்மா இது என்ன க்ரீன்னே எனக்கு சொல்ல தெரியல. க்ரீனா
ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைன் தி ஷேட், நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரெட் ஷேட் இருக்குதா, இந்த ரெட்டுக்காக தான் நான் அந்த பாட்டமும் அந்த துப்பட்டாவும் ஆர்டர் பண்ணேன். ஸோ தட் ஒரு செட்டை வேர் பண்ணலான்னு. பாட்டம் எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகுது, ஆல்மோஸ்ட் மேட்ச். துப்பட்டா மட்டும்தான் மேட்ச் ஆகல, அதுவும் மேட்ச் ஆயிருந்துன்னா இது கம்ப்ளீட் அவுட்ஃபிட் வந்து நம்ம எப்படி மிஸ் மேட்ச் பண்ணி வேர் பண்ணுறோங்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இந்த குர்த்தியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃப்ரண்ட் டிசைன் தான். போன உடனே நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது இதுதான், அதுக்கப்புறம் தான் அந்த குர்த்தி வாங்கினேன். எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது, எந்த இடத்துலையும் நூல் வந்திருக்கு அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுலேயும் சேம் பிராண்ட் சேம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் பாட்டம் இன்னுமே அழகாக இருக்குது. இங்கே மிட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் இருக்குது, ஸோ பியூட்டிஃபுல். என்னுடைய ஃபேவரெட் இந்த குர்த்தி. நான் இதை வெரி சூன் வேர் பண்ணும். இந்த ஹால் வீடியோனாலேயே பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இதுவுமே ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா 1 சைஸ் பிகராக எடுத்ததுனால. அண்ட் ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வீடியோ முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.